இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ், அதாவது 2 வயசுலேருந்தே கிட்ஸ் தானே, 1.5 வயசே நம்ம லைட்டாக பேச ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. குட்டி வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தாலும் சரி, பெருசாகிட்டு இப்போ நீங்கள் டீச் பண்ணாலும் சரி, ஆனால் தயவு செஞ்சு டீச் பண்ணிவிடுங்க. சுத்தம் தான் சோறு போடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி இருக்கிறது எப்பவுமே க்ளீனாக இருந்தால் தான் மைண்டு க்ளீனாக இருக்கும், மூளை கொஞ்சமாவது வேலை செய்யும். நம்ம மற்றவங்களோட டைமை மதிச்சா மட்டும்தான் மற்றவங்க நம்மளோட டைமை மதிப்பாங்க. நம்ம 8 மணிக்கு ஒரு மீட்டிங்னா 7:30 மணிக்கே அங்கே போய் உட்காரணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு கிட்டும் இப்போ ரீசெண்டாக பார்க்குற டைமில் வா போ அப்படிதான் சொல்றாங்க. வாங்க போங்க, கூடவே என்னது முறைகள் வைங்க. தமிழ் முறைகள், சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா. ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் போது சரிங்க மாமா, சரிங்க அம்மா, சரி அப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு. சீக்கிரமா எந்திரிக்கிறதையும் சீக்கிரமா தூங்குறதையும் கண்டிப்பா சொல்லி கொடுங்க. ஹெல்பிங் டெண்டன்சி, ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கறது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க இப்ப இருக்கிற கிட்ஸ். யாரை பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு சொன்னா முறைச்சிட்டே போயிடுறாங்க. சிரிச்ச முகமா எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குழந்தையில இருந்து சொல்லி கொடுங்க.